ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம மாம்பழத்தை வச்சு சூப்பராக மிட்டாய் தாங்க பண்ண போகிறோம். இதை நம்ம மாம்பழ வத்தல்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் இப்போ இந்த கோடை வந்துட்டாலே நிறைய மாம்பழம் வெரைட்டிலாம் கிடைக்கும். நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் பண்ணுங்கள். நல்ல பழுத்து இருக்கிறதா, எவ்வளோ தான் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க முடியும், அப்படியே சாப்பிட முடியும். நிறைய இருந்ததுன்னா நீங்கள் இதே போல் வத்தல் மாதிரி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் டெக்னிக் தாங்க. உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கலவை இருக்கோ, 4 கப் கலவை இருந்தால் நீங்கள் 1 கப் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். சர்க்கரை அதிகம் வேணும்னா 3 கப்புக்கு 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் 3 கப் மிக்ஸுக்கு 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்லைஸ் வருது பார்க்குறதுக்கு. அந்த மிட்டாயோட அந்த கிறிஸ்பினஸும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்ல லேயர்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயராகவும் போட்டுக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாம்பழம் நல்லா கழுவிட்டேங்க. ரொம்ப நல்லா பழுத்துருச்சு. அதை தோலை சீவாமல் நம்ம அந்த சதைப்பகுதியை மட்டும் நம்ம விருப்பமான சைஸில் கட் பண்ணி நல்லா ஸ்பூனால் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிக்கிட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா, நான் வடிகட்டலை, நல்லாவே அரைச்சிட்டோம். கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கணுங்க. நான் 3 கப் மாம்பழ கலவை எடுத்தேன். 1 கப் சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. 2 ஏலக்காய், இவ்வளோதாங்க. நம்ம அடுப்பில் வானலை வச்சுட்டு அப்படியே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து உடனே நம்ம இந்த மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழ கலவையும் சேர்த்து கிண்டிடணுங்க. நல்லா அடி பிடிக்காமல் தொடர்ந்து ஒரு 5-10 மினிட்ஸ் கிண்டுங்க. அதிகமாக இருக்கிறதால ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதாங்க. நமக்கு நல்லா அந்த மிட்டாய் வாசனை வரும் கொதிக்க கொதிக்க. அந்த டைமில் 2 ஏலக்காயை கீறி போட்டுக்கோங்க. பாருங்கள், வேணான்னா எடுத்துடலாம் ஏலக்காயை. அந்த ஃப்ளேவருக்காக, இந்த மிட்டாய் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக நல்லா நமக்கு எசன்ஸ் மாதிரியே ஸ்மெல் வருதுங்க. நம்ம சர்க்கரையை போட்டு மாம்பழ கலவையை ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்காமல் நமக்கு சைட்லலாம் பிடிச்சிடாமல் கிண்டுங்க. நல்லா அந்த வத்தல் பக்குவத்தில் நல்லா வந்துடும். நமக்கு அந்த ஸ்மெல்லே வரும். காய்ச்சிடாமே விட்டுற வேணாம். நல்லா சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சி நம்ம அந்த மாம்பழ கலவையிலே தான் சர்க்கரை கரையணும். நம்ம ஜீரா மாதிரிலாம் போட்டுறாதீங்க. சர்க்கரையை போட்டு இந்த கலவையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கஞ்சி வத்தல் பக்குவத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான சைஸில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணும்னா திக்காக ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தின்னாக தான் ஊற்றினேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு எப்படி வரும்னு தெரியல, காயாத போயிடுமான்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. 2-3 டேஸ் ஆகிடுச்சு காயறதுக்கு. நல்ல ஆறட்டோன்னு பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இப்படி ஊற்றுறப்ப தொடர்ந்து பாகுப்பதம் வந்துடுச்சு. நம்ம நெய் தடவின பிளேட்டில் ஊற்றிக்கிட்டோம். ஒரு 3 பிளேட் அளவுக்கு வந்தது. நல்லா ஆறட்டும் நிழல்லையே. ஆறின உடனே நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் நல்ல வெயிலில் கீழே கொஞ்சம் ஒரு மேட்டோ பாயோ போட்டுடுங்க. நமக்கு எதுவும் சின்ன டஸ்ட்டெல்லாம் கூட இதில் செட் ஆகிடும். அதுக்காக ஒரு மேட்டு போட்டு அது மேலே ஒரு பிளேட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் உணர்ந்த உடனே நம்ம வெள்ளை துணியால் மூடி ஒரு 2-3 டேஸ் காய வைக்கணுங்க. எனக்கு 3 டேஸ்லேயே காஞ்சிடுச்சு. நான் ரொம்ப தின்னாக தான் ஊற்றினேன். பாருங்கள், அது காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த சைடில் நம்ம கொஞ்சம் கத்தியால் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே நம்ம நெய் தடவி இருக்கிறதால அது நல்லா அழகாக வத்தல் மாதிரி ஒரு மாம்பழ தோசை மாதிரியே இருந்தது. கோல்டன் கலரில் எடுக்கிறதுக்கும் ஜாலியாக இருந்தது. அந்த சைடில் கொஞ்சமாக எடுத்து நம்ம சுற்றி எடுத்தோம்னா டக்குன்னு வந்துடுச்சு. நம்ம வத்தல் பொதுவாக துணியில் ஊற்றுவோம். இது துணியால் மூடி இருக்கும். நமக்கு டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாருமே சாப்பிட்ற பொருள் இல்லைங்களா, அதனால் தூசி இல்லாமல் பண்ணிக்கணும். நல்லா ஒரு உயரமான இடத்துல நீங்கள் காய வச்சுக்கோங்க மூடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, கொஞ்சம் கூட ஒட்டலை. இவ்வளோ பெரிய வத்தல் மாதிரி மாம்பழ வத்தல் வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செய்யுங்க. உங்கள் வீட்டில் நிறைய மாம்பழம் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ மாம்பழம் இருக்கோ நல்லா ஜூஸ் மாதிரி புழிஞ்சி சர்க்கரையை போட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் கிண்டி அழகாக கொடுத்துடலாம். நீங்கள் அல்வா மாதிரி கூட அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இப்படி காய வச்சிங்கன்னா மாம்பழ வத்தல் அவ்வளோதாங்க. மாம்பழம் உங்கள் வீட்டில் நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சீசனில் இதே போல் மாம்பழ வத்தல் செய்யுங்க. ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா ஒரு 2-3 மாதத்துக்கு வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க. நம்ம டேபிளில் சாப்பிட்றப்ப ஒரு 2-3 டேஸ் நல்லாவே வெளியிலே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு மூடி போட்ட டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. போர் அடிக்கிறப்பெல்லாம் ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நமக்கு மாம்பழம் சாப்பிட்ற ஃபீலே இருக்குது. பாருங்கள், 3 பிளேட்டுன்றதால எல்லாமே ஒன்று போல் இதே போல் வந்திருக்கு. நீங்கள் விருப்பமான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மாம்பழத்தில் நல்ல விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. ரொம்ப நார்ச்சத்து அதிகம் உள்ள பழங்க. நம்ம இப்படியும் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கலாங்க.
ஒரு மிட்டாய் சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு, அதுவே ஜாஸ்தி தான். குழந்தைங்க நல்லா ஏதாவது வேணுன்றப்ப நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொடுக்கலாங்க. இதே போல் ஒரு மாம்பழத்தில் கேண்டி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டுங்க. ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கும், அதுவும் வீட்டிலே செய்கிறது. நம்ம கடையில் போய் வாங்கலை, நம்ம வீட்டிலே இதே போல் செய்ய முடியும்னா ரொம்ப ஆர்வமாக செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஈவினிங் சிற்றுண்டியாக. இதை செய்து நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.